பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை சற்று நாம் தியானிக்க போகிறோம். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென், ஆமென். நல்ல அருமையான ஒரு வாக்கு தத்துவம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த பாடல்ல கூட நம்ம பார்த்தோம், செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நிச்சயமாக நம்மை கனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம கனப்படுத்துறதுக்காக கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். இல்லையா? என்ன பாருங்களேன், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, இதுவரைக்கும் என்னென்னலாம் ஆக்கினைக்குள்ளதாக பாவம் செய்திருந்தாலும் கர்த்தர் அதை இன்றைக்கு இல்ல, எப்பொழுதுமே கர்த்தர் அதை நீக்குகிறார். இருந்தாலும் நாம் இன்றிலிருந்து விசுவாசிக்கும் பொழுது கூட, இதுவரைக்கும் நான் விட்டுட்டேன் ஆண்டவரே, நான் இன்றையிலிருந்தாவது நாம பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி அப்படி யாராவது கேட்பீர்களானாலும் கர்த்தர் இன்றிலிருந்து கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அல்லேலூயா. நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக நான் எழுப்புகிற சுற்றி இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கொடுக்கிற மன்னிப்பின் மூலமாக அந்த சத்துருக்களை என்னை விட்டு விலக்குகிறார். நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கணும் பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க இந்த உலகத்துல இருக்கவே கூடாதுன்னு எண்ணம் இன்னைக்கு பல பேருக்கு இருக்கு. அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துடவே முடியாது. நம்மளை சுற்றி எல்லாரும் இருக்கும் பொழுதுதான் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைய நம்ம நிச்சயமா வாழவே முடியும். கர்த்தரும் அதுதான் சொல்றாரு, நான் உன் சத்துருக்களை அழித்திருவேன்னு எந்த இடத்துலயும் அவரு பகிரங்கமா வாக்கு கொடுக்கவே மாட்டார். உன்னோடு போராடினவர்களை இனி தேடியும் காணாதிருப்பாயின்னு தான் சொல்றாரு. அதற்காக இந்த உலகத்துல விட்டு எடுத்து போட்டுறலாம் சொல்லல. அதனால இன்றைக்கும் பாருங்களேன், நேற்றைக்கு கூட நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம், பாவத்தில் இருந்து அவர் என்னை தூரமாக விலக்கி தூக்கி கொண்டு வந்தார்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் பாருங்களேன், உன் சத்துருக்களை விலக்கினார், என்னை விட்டு அவர் விலக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் அவர் சத்துருக்களுக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவ்வளவு சீக்கிரம்லாம் அழிச்சிடவே மாட்டார். நினிவே பட்டணத்தை அழிக்கிறேன்னு வாக்கு பண்ணி 40வது நாள் அவர்கள் மனம் திரும்பி ரட்டுடுத்தி அவங்க சாம்பல்ல உட்கார்ந்ததுனால அவர்களை ஆசீர்வதித்து அந்த ஒரு பட்டணத்தையே அவர் அழிக்காம இருக்கிறார்னா, நீங்களும் இன்றைக்கு ஒருவேளை நான் கர்த்தருக்கு விரோதமான வழியில போறேன், இல்ல கர்த்தர் எனக்கு செவியே கொடுக்க மாட்டார்னா, இன்றைக்கு அவர் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார். உங்கள் சத்துருக்களை, உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தையும், சத்துருன்னா மனுஷன் மட்டும் நினைக்கிறீங்களா? இல்ல, முதலாவது உங்க எண்ணமே உங்களுக்கு மிகப்பெரிய சத்துருவா இருக்கு. ஏதாவது நடந்துருமோ, இல்ல ஏதாவது என்ன மேற்கொண்டுருவாங்களோ, இல்ல ஏதாவது ஒரு பாதையில நான் சரியா போகாம நான் போய் சிக்கிடுவோன்னு உங்களுடைய எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸே உங்களுக்கு சத்துருவா மாறிடும். நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய
அவங்களுடைய எண்ணங்கள்னாலே அவங்க வாழ்க்கையை செதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கு அதுதான் சொல்றாரு, உன் ஆக்கினைகள். அப்படி நீங்க ஏதாவது சிந்தனையில இருக்கிறீங்கன்னா கர்த்தர் அந்த சிந்தனையின் ஆக்கினைகளை இன்னைக்கு அகற்றி போடுகிறார் உங்களுக்காக. ஹல்லேலூயா. அவர்கள் உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலேயே இருக்கிறார். யாரெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் என் நடுவுல இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சந்தேகத்தோட இருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்க நடுவுல தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வேணா ஒரு முழங்கால் படிட்டு செபித்து பாருங்களேன், கர்த்தர் உங்க வாக்குக்கு செவி கொடுப்பார். இன்னைக்கு நீங்க அவரை கூப்பிட்டு பாருங்களேன், இன்னைக்கு அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஏன்னா அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய், சொன்னதை செய்யும் அளவும் நான் கைவிடாத தேவனா இருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார்ல, அவர் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நிச்சயமாக இன்றைக்கு யாரெல்லாம் விசுவாசத்தோட கேட்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு சில பேருக்கு கர்த்தர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இனி உங்களுக்கு தீங்கு அணுகாது, இனி உங்களை சத்துரு மேற்கொள்ள மாட்டார்கள், இனி ஒரு எகிப்தின் கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாரையும் கானான் தேசத்தை நோக்கி பயணப்படுகிற ஒரு பயணத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாருன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையில இருக்கிற உங்கள் சத்துருக்களாகிய போராட்டங்கள், உங்களுடைய எல்லா நிந்தனைகள், உங்களுடைய எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உங்க நடுவில் இருந்து அகற்றி ஆக்கினையின்படி உங்களுக்கு ஒரு தீர்ப்பையும் கொடுக்காம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அதனால கர்த்தர் சொன்ன வார்த்தை சொன்னது மாத்திரம்தான். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஏன்னா இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வாக்கு தத்துவம் உங்க யாவருடைய இருதயத்திலையும் நிச்சயமாக பதிக்கப்பட்டிருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பார்த்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றுவார் என்று நாங்கள் செபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா என்ன தீங்குள்ள என்ன ஒரு போராட்டத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் அதை உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றி, அது முக்கியமா வாலிப பிள்ளைகள், என்ன திசையில போறனே தெரியாம சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இனிமே எந்த சத்துருக்களையும் மேற்கொள்ள விடாம கர்த்தர் அவருக்குள்ளாக கட்டி அணைத்து உங்கள் நடுவுல தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கட்டளையிடுவார். பார்த்த வார்த்தைகள் யாவையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற மீன் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்றைய நாளை கூட நாங்கள் பார்த்த நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் ஒன்றையும் துவங்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. இன்றைக்கு துவங்கினவரும் நீர், முடிக்கிறவரும் நீர். இது இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயமும் செவிகளும் உமக்கு நேராய் திரும்பட்டும். ஆண்டவரே, என்ன நெருக்கத்தின் மத்தியிலே சூழ்நிலைகளின் மத்தியில் இருக்கிறார்களோ, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஸ்தலத்தில் இருந்து நாங்கள் அனுப்புகிறோம். வார்த்தையை சொல்லுகிறது மாத்திரம் எங்களுடைய வேலைகள் அப்பா. காரியங்களை நடப்பிக்கிற என் தேவன் நீ ஒருவர் அப்பா. இதோ கேட்கும் பொழுதே அந்த காரியங்கள் அங்கள் மாறுதலாய் உண்டாக்கி கொண்டிருக்க அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு சூழ்நிலைகளின் மத்தியில் இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் அறிந்து அதிலிருந்து நீர் விடுதலையாக்கி அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளுக்கு ஏதுவாய் நீ நடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. இந்த இரவு வேளையிலும் இந்த வார்த்தையை அனுப்பி நீர் அவர்களை குணமாக்குகிறீர், நீர் ஆசீர்வதிக்கிறீர், நீர் சுகம் கொடுக்கிறீர், அவர்களை சந்தோஷமாய் நீர் வைக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ நாங்கள் படுகிற எல்லா பிரயாசங்களையும் என் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அதை நேர்த்தியான நேரத்திலே அவர் கரங்களில் நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கேட்ட உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless. God bless you.